வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். வழக்கமாவே நாம இருக்கிற இடத்துல இருந்து நாம படிக்கிற ஒரு கல்லூரிக்கோ இல்ல நம்ம வேலை பார்க்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு புதிய கட்டிடம் ஒண்ணு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கட்டிடம் என்ன கட்டிடம், அது அங்க என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம மக்கள் எல்லாம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அரசு அலுவலகங்கள் இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டிடங்களா இருக்கும். அந்த கட்டிடங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் புதிய புதிய கட்டிடங்களாக கட்டப்பட்டு வருகின்றன. இந்த ஒரு சூழல்ல அந்த கட்டிடங்கள் திறக்க போறாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ளபடியில சேலத்தில் இருக்கக்கூடிய வணிக வரித்துறையின் கீழ் உள்ள ஒரு 15 தனித்தனி அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்தது. இந்த 15 அலுவலகங்கள் ஒரே இடத்துல செயல்படக்கூடிய வகையில கடந்த 2012ஆம் ஆண்டு 1.15 ஏக்கர் நிலப்பரப்புல 4 மாடிகளை கொண்ட புதிய கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டது. புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் இன்னமும் திறப்பு விழா காணாமல் புதர் மண்டி காணப்படுகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே போல மாநகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்களுக்கு கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு 10.5 கோடி செலவுல 400 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இறுதி கட்ட பணிகள் முடிக்கப்படாத நிலையில புதிய கட்டிடம் பயன்படுத்தப்பட முடியாமலே இருக்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால இன்னும் சேதமடைந்து வருகிறது அப்படின்னு கூறப்படுகிறது. இதே போல தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது, சேதமடைந்து வருகிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செயல். இதனால் அரசின் பல கோடி ரூபாய் வீணடிக்கப்படுகிறது என்பது பற்றி இன்றைய நாம் உள்ளபடி பேச காத்திருக்கிறோம். குறிப்பா இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில தான் புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, புதிய புதிய கட்டடங்கள் கட்டுறாங்க. அப்படிப்பட்ட அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பது ஏன், அதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பேச காத்திருக்கிறோம். அதற்காக இங்கு அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை முன்னாள் சிறப்பு தலைமை பொறியாளர் இன்ஜினியர் ஆர் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, பொதுப்பணித்துறையில ஒரு அரசுக்காக ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு கட்டடம் கட்டுறது, அந்த கட்டடம் கட்டணும் அப்படின்னு தீர்மானிக்கும் போது அதுக்கு நீங்க என்னென்ன காரணிகள் எல்லாம் பாப்பீங்க? அந்த இடம் தேர்வு செய்யறதுல இருந்து அது என்னென்ன யாரெல்லாம் அது சேர்ந்து முடிவெடுப்பீங்க? அதை பத்தி ஒரு சின்ன ஒரு பொதுவாக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளின்படி பொதுப்பணித்துறை கட்டடங்களை கட்ட முன்பதற்கு அரசாங்கம் அதற்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல், நிர்வாக ஒப்புதல் என்று ஒன்று கொடுக்க வேண்டும். அந்த நிர்வாக ஒப்புதலில் அந்த கட்டடம் யாருக்காக, எந்த பயனுக்காக, எங்கே கட்டப்படுகிறது, அதனுடைய கட்டுமான செலவு எவ்வளவு, கட்ட வேண்டிய கால அளவு எவ்வளவு என்பதையும் கூட குறிப்பிட்டு கொடுப்பார்கள். அதை கொடுத்த பிற்பாடு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களை வரவழைத்து ஒப்பந்தக்காரர்களிடம் அதை கொடுத்து கட்ட சொல்வார்கள். அப்படி கட்டி அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே பல கட்டடங்கள் கட்டி முடிக்கப்படுகின்றன, பயனுக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே பார்க்கும் பொழுது அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை மற்ற துறைகளுக்கு கூட கட்டப்பட்ட கட்டடங்கள் பல கட்டப்பட்டும் பயனுக்கு வராமல் இருக்கிறது, மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இதிலிருந்து குறிப்பாக இந்த நம்ம எடுத்துக்கிட்டது இன்னைக்கு சேலம் பகுதி அப்படிங்கறதுனால நம்மளோட செய்தியாளர் சேலத்திலிருந்து சுரேஷ் பாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவற்றை கேட்கலாம். சுரேஷ் பாபு சொல்லுங்க, அங்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய கட்டடங்கள் என்னென்ன, அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எப்பொழுது அந்த பணி நிறைவடைந்தது, அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது, அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமா அன்ரோஸ், தமிழக அளவில் அனைத்து அரசு துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மாநகராட்சியாக சேலம் விளங்கி வருகிறது. இதன் காரணமாக ஒரே கூரையின் கீழ் 56 அரசு துறை அலுவலகங்களும் செயல்படும் வகையில் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இதேபோல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம், சேலம் மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறை, சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் என மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இதற்கு சான்றாக உள்ளது. அதன் அடிப்படையில் சேலம் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கென 400 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட கடந்த 2009ஆம் ஆண்டு சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் குப்பைமேடு அருகே சுமார் 9 ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டு சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டிப்பிடிக்கப்பட்டன. 2013 மார்ச் மாதம் இறுதிக்குள் முடிக்கப்பட திட்டமிடப்பட்டு இந்த கட்டிடங்கள் கட்டுமான பணி கட்டப்பட்டு
கட்டி முடிக்கப்பட்டது. என்றாலும் இடையில் பல்வேறு காரணங்களுக்காக அந்த கட்டுமான பணி இடையிலேயே நிறுத்தப்பட்டது. இதேபோல் சேலம் மாநகரில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வணிக வரித்துறை அலுவலகங்கள், அதாவது 15 அலுவலகங்கள் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 15 அலுவலகங்களும் ஒரே கூரையின் கீழ் செயல்படும் வகையில் சேலம் அஸ்தம்பட்டி பிச்சாட் சாலை பகுதியில் 1.55 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த பிரம்மாண்ட கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையினரால் கட்டி முடிக்கப்பட்டு வணிக வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டும் இன்னும் ஒரு வருடமாகியும் இந்த ஒருங்கிணைந்த வணிக வரித்துறை அலுவலக வளாகம் திறக்கப்படாமலேயே உள்ளது. இதேபோல் சேலம் சத்திரம் பால் மார்க்கெட் பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது என்பது அந்த பகுதியின் பொதுமக்களின் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாகவே உள்ளது. அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் வரிப்பணத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இதுபோன்ற கட்டிடங்களை திறக்கப்படாமல் வீணடித்து வருகின்றனர் என்பது பொதுமக்களிடையேயும் சமூக ஆர்வலர்களிடையும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது. ஆண்ட்ரோஸ், சுரேஷ் பாபு, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல ஆரம்ப சுகாதார நிலையம், சேலம் துப்புரவு பணியாளர்களுக்கு உண்டான அடுக்குமாடி குடியிருப்பு, அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த வணிக வரித்துறை அலுவலகம், இது மாதிரியான கட்டடங்கள் எல்லாம் அங்க கட்டி முடிக்கப்பட்டு இந்த பயன்பாட்டுக்கு வராம இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. குறிப்பா சேலம் துப்புரவு பணியாளர் அடுக்குமாடி குடியிருப்பு 2009 அந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது? நிச்சயமா ஆண்ட்ரோஸ், பொதுமக்கள் ஆரோக்கியமாகவும் சுற்றுப்புறம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துப்புரவு பணியாளருக்கு என்று தமிழக அரசின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் குறைந்த வாடகையில் கட்டி வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சேலம் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு என்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட கடந்த 2009ஆம் ஆண்டு திட்டம் தயாரிக்கப்பட்டு இதற்காக கிச்சிபாளையம் குப்பைமேடு அருகே 9 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கட்டிடங்கள் தற்போது முழு அளவில் கட்டி முடிக்கப்பட்டாலும் இதனிடையே கட்டுமான பணியின் போது கட்டுமான பொருட்களான சிமெண்ட், ஜல்லி, செங்கல் உள்ளிட்ட பொருட்கள் தொடர்ந்து களவாடப்பட்டதாலும் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இபி பிளம்பிங் ஒர்க்குக்காக வாங்கப்பட்ட இரும்பு பைப்புகள், பிவிசி பைப்புகள், கேட் வால்வுகள், மின்சார பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட மர்ம நபர்களால் திருடப்பட்ட காரணத்தினால் இந்த பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுவிட்டது. தற்போது இந்த கட்டுமான பணி முழுமையடையாம இருக்கும் நிலையிலேயே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தமிழக முதல்வரால் வீடியோ கான்பரன்சிங் மூலம் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது முழுவீச்சில் அந்த கட்டிடம் முடிப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்ட்ரோஸ், சுரேஷ் பாபு, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். குறிப்பா நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு வீரப்பன் சார்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு நீங்க சொன்னீங்க பல பேருக்கு சேர்ந்து அதுக்குண்டான அந்த டீம் பொதுப்பணித்துறை எல்லாமே இணைந்து அந்த ஒரு திட்டமிட்டு இந்த பணியை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதற்கு உண்டான காரணங்கள், இப்ப ஒரு கட்டிடங்கள் ஒரு பாதியிலேயே அந்த பணி தடைபட்டு நிற்பதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது? 7-8 காரணங்கள் சொல்லலாம். முக்கியமான காரணங்கள் சொல்லுங்க. ஒன்று, நிர்வாக ஒப்புதலிலே அல்லது நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்டிலே இதை கட்டப்போகிறோம் எத்தனை கோடிக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு முழுமையான தொகையை, தேவையான தொகை 10 கோடி என்றால் 10 கோடி என்று உடனடியாக கொடுத்து விட மாட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் LOC, லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ற முறையில் கொடுப்பார்கள். அது வரும் பொழுது அதனுடைய பிரையாரிட்டி என்ன என்பதை பார்ப்பார்கள். பொதுவாகவே முன்னால் இருந்த அரசாங்கம் ஒன்று, பின்னால் வருகின்ற ஒரு அரசாங்கம் என்றால் அது உடனே நிறுத்தி விடுவார்கள். அதுக்குள்ள பணத்தை கொடுக்க மாட்டார்கள். எனவே நிதி பற்றாக்குறை என்பது இந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு 5 விழுக்காடு 10 விழுக்காடு அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் அரசியல் காரணங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக உள்ளூர் அரசியல், MLA, MP, அமைச்சர்கள் இவர்களிடையே இருக்கக்கூடிய நிலச்சண்டைகள், ஒரு கோல்டுவார், ஒவ்வொரு குரூப், இதை அவர் திறக்கக்கூடாது, இவர் திறக்கக்கூடாது, அவருடைய ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. இதை விட முக்கியமாக நான் பொதுப்பணித்துறை இருந்தபோது இன்னொரு சிக்கலும் வந்தது. பொதுப்பணித்துறை அந்த கட்டடத்தை கட்டி விடுவார்கள் 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளிலோ. அது யாருக்காக கட்டப்பட்டதோ, கமர்ஷியல் டாக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம், இல்ல TNPC என்று எடுத்துக்கொள்வோம், இல்ல போலீஸ் என்று சொன்னால் அவர்கள் அதில் குடியேற மாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கட்டடம் கட்டும் போது கொடுக்கப்பட்ட தேவைகள் ஒரு தலைவர் இருந்து கொடுத்திருப்பார், அதனுடைய அலுவலக தலைவர். இவர் வந்தவர் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லுவார்.
எல்லா கட்டடத்தையும் கட்டி முடித்த பிற்பாடு இங்க பாத்ரூம் வேணாம், இங்க டாய்லெட் வேணாம், இங்க வாஷ் பேசின் வேணாம், என் ரூம் அங்க கொண்டு மாத்துங்க, இங்க கொண்டு மாத்துங்க, இதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த பொதுப்பணித்துறையால் அவற்றை உடனடியாக செய்யவே முடியாது. இது இந்த அதிகாரிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு மமதை, ஒரு அகங்காரம், ஏன் அரகன்ஸ் என்று கூட சொல்ல வேண்டும். அவருடைய சொந்த கட்டடம் அல்ல, இது பொது கட்டடம். குறிப்பிட்ட தேவைகளுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அது தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உடனே அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எடுத்துக்கொள்ளாதனால அந்த கட்டடம் சமூக விரோதிகள் பயன்படுத்தக்கூடியது. அந்த கட்டடத்தில் இருக்கிற ஜன்னல்கள் இல்லை கதவுகள் இவற்றில் இருக்கிற கண்ணாடிகள் உடைக்கப்படுவது, இல்லை வேறு பயன்படுத்துவது, புதர்மண்டி கிடப்பது, மற்ற எல்லா விதமான இதுவும் நடக்கிறது. ஏறக்குறைய கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பது மிகப்பெரிய துரதிருஷ்டம். அதுவும் தமிழ்நாட்டிலே இந்த அரசியல் காரணங்களுக்காக, கோஷ்டிகளின் சண்டைகளுக்காக இருப்பது மிக அதிகம். ஆனால் அண்மையிலே அதை விட ஒரு பெரிய இது என்றால், எந்த அமைச்சருமோ எந்த எம்எல்ஏவோ எம்பியோ எந்த கட்டடத்தையும் திறக்கக்கூடாது. எல்லாம் ஓவர் சென்ட்ரலைசேஷன். ஒரே ஒருவர் தான் அதை செய்ய வேண்டும். அதற்காக தேதியை எதிர்பார்த்து நிற்கக்கூடியது. அதை துறைத் தலைவர்களுடைய கையாளாகாத தரம் அல்லது பயந்த சுபாவம் அல்லது பின்னால் என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம், தயக்கம், இதையெல்லாம் இது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற ஒரு நிலவு. அந்தந்த துறைத் தலைவர்கள் அங்கே இருப்பவர்களை செய்யலாம். இதையெல்லாம் அவர்களுக்குள்ள அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் வாய்மொழியாக நடைமுறையிலே அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். எனவேதான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கட்டடத்தை கட்டிவிட்டு இந்த அரசியல்வாதிகளுக்காக இவர்களுடைய ஈகோவை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கட்டடங்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வராமல் பாழடிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நிதி பற்றாக்குறை என்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அது போல அதிகாரிகளுடைய ஒரு அரகன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மாதிரியான ஒரு காரணங்களும் அரசியல் காரணங்களும் என்று பல்வேறு விதமான காரணங்களை முன்வைத்திருக்கிறார். கட்டி முடிக்கப்பட்டு ஒரு சில அரசு கட்டிடங்கள் இன்னும் பயன்பாட்டுக்கு வராத நிலை ஒரு பக்கம், இன்னும் கட்டியே முடிக்கப்படாத ஒரு நிலையில் இடையில் தடைப்பட்டு நிற்கக்கூடிய நிலை இன்னொரு பக்கம். இப்ப இது பற்றி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சுந்தர் அங்க இருக்கக்கூடிய அரசு கட்டடங்கள் எப்படி இயங்குகின்றன, எங்கு இயங்குகின்றன என்பது பற்றி சொல்லுகிறார், கேட்கலாம். 1948ஆம் ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மன்னர்கள் வசித்து வந்த அரண்மனைகள், பல அரண்மனைகள் அரசு துறைக்கு ஒதுக்கப்பட்டு அங்குதான் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல அரசு துறை அலுவலகங்கள் மன்னர்கள் ஆட்சி செய்த, மன்னர்கள் வாழ்ந்து வந்த அரண்மனைகளில் நடத்தி வரப்படுகிறது. இன்னையிலிருந்து கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும் பெருகிய மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் நலத்திட்டங்கள் உதவிகள் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக பல அரசு துறைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்ட அரசு துறை அலுவலகங்களுக்கு வாடகை கட்டடங்கள் இடம் ஒதுக்கி தரப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாடகை கட்டடங்கள் இயங்கி வந்த பல அரசு துறை அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு, சொந்தமாக கட்டடங்கள் கட்டுவதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது, பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட அரசு துறை அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வந்தது. இவை குறிப்பாக புதுக்கோட்டை வணிக வரித்துறை அலுவலகம் வாடகை கட்டடத்தில் இயங்கி வந்தது. இவை புதிதாக கட்டப்படுவதற்காக 1.65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கட்டடம் கட்டப்பட்ட 3 மாத காலம் இதுவரை திறப்பு விழா காணாமல் உள்ளது. இதேபோன்று வேலைவாய்ப்பு அலுவலகம், மாவட்ட தொழில் மையத்தில் உள்ள வளாகத்திற்குள் வேலைவாய்ப்பு அலுவலகம் சுமார் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டும் அதுவும் திறப்பு விழா காணாமல் உள்ளது. இதேபோல் கூட்டுறவுத்துறை சார்பாக கூட்டுறவுத்துறை சார்பதிவாளர் மற்றும் துணை சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு அதுவும் திறப்பு விழா காணாமல் உள்ளது. இதேபோன்று மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகாம் அலுவலகம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு அதுவும் திறப்பு விழா காணாமல் உள்ளது. இதுபோன்ற 10க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் பணிகள் முடிவடைந்தும் இதுவரை திறப்பு விழா காணாமல் உள்ளது. இவர் சொன்னதுல 2 விஷயங்கள் தெளிவா தெரியுது. ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அரண்மனைக்கான கட்டடங்கள், அதாவது மன்னர் காலத்தில் இருந்த கட்டிடங்கள் இவர்களுக்கு அரசு கட்டிடங்களாக செயல்பட்டு வருகின்றன என்று. சோ அந்த பழமை வாய்ந்த ஒரு கட்டிடங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய கட்டிடங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இன்ஜினியர் வீரப்பன் சார்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, சார் இப்போ அரண்மனை காலத்து கட்டடங்கள் அப்படிங்கிற கட்டடங்கள்ல இன்னும் அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு இருக்கு. அரசு அலுவலகங்கள்
கட்டடங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அதிகாரிகள் மட்டும் வேலை பார்க்க போறதில்ல, கண்டிப்பா பொதுமக்களும் வரப்போக இருப்பாங்க. சோ நிறைய மக்கள் வரப்போக இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துல ஒரு கட்டடத்தினுடைய ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கறத யாரு தீர்மானிக்கிறது? பொதுப்பணித்துறை. அதை எப்படி புது கட்டடம் மாத்தலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுவீங்க? இல்லை, திரு சுந்தர் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து பேசியதுனால, புதுக்கோட்டையில மன்னருடைய ஆட்சி இருந்த காலம், அங்கே நிறைய அவருடைய கட்டடங்கள் இருந்தன. மக்கள் அதிலேயே பழகிவிட்டார்கள். எனவே பொதுவாகவே மனிதன் மாற்றத்திற்கு எதிரானவன் என்பதுதான் உண்மை, நேச்சராகவே. எனவே இருந்த இடங்களிலேயே பயன்படுத்திக் கொண்டிருப்ப நிறைய இந்த வழக்கறிஞர்கள் கூட ஒரு புதிதாக இடத்திற்கு மாற்றினால் மாற்றக்கூடாது என்று போராட்டமே நடத்துகிறார்கள். எனவே அப்படி ஒரு பழக்கம். இன்னொன்று நீங்கள் சொல்வது, ஒரு கட்டடம் கட்டப்பட்டு அது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பது. பொதுவாக ஒரு கட்டடம் கட்டும் பொழுது 60 ஆண்டுகளுக்கு மிக குறைவாக 60 ஆண்டுகள் இருக்கும் வாழ்நாள், லைஃப் பீரியட் என்று நாங்கள் கட்டுகிறோம். அது முறையாக ஆண்டுதோறும் பராமரிக்கப்பட்டால், அப்கீப் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லுவோம், அது முறையாக பராமரிக்கப்பட்டால் அது குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள கட்டடங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. எனவே அதற்குரிய பராமரிப்பு செலவுகளை செய்தால் கண்டிப்பாக அது இருக்கும். ஆனால் இதில் இன்னொன்றும் நாம் சொல்ல வேண்டும். சில இடங்களிலே கட்டடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வரவில்லை, சில இடங்களிலே கட்டடங்கள் பாதியாகவே நிற்கின்றன. இதற்கு 2 வகையான காரணங்கள். நான் முன்பு சொன்னது போல போதிய நிதி ஒதுக்கீடு அந்தந்த ஆண்டுக்கு கொடுக்கப்படாமல் இருப்பது. இரண்டாவது, இந்த ஒப்பந்தக்காரர்களுக்கும் பொதுப்பணித்துறை அல்லது அரசு துறைகளுக்கு இருக்கின்ற சண்டைகள், வழக்குகள், இல்ல ஆர்பிட்ரேஷன். நீங்க சொன்னது போல அந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொன்னீங்க சார். அப்பதான் அந்த பராமரிப்புக்காக நிதி ஒதுக்கப்படுகிறதா? அந்த ஆயுட்காலத்தை எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? அதுக்கு மெக்கானிசம் ஏதாவது இருக்கா? அதை ஏதாவது பயன்படுத்துறீங்களா? அதுல என்ஜினியருடைய வேலையே ஒரு கட்டடம் மிக குறைந்தது 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படித்தான் வடிவமைக்கப்படுகிறது. இட் ஹஸ் பீன் டிசைன்ட் ஃபார் எ லைஃப் பீரியட் ஆஃப் மினிமம் 60 இயர்ஸ். எனவே அதில் குறைவே வராது. அதற்குள்ள தரமான பொருட்கள், வேலை திறன், இதையெல்லாம் வைத்துதான் நாங்கள் கட்டுகிறோம். ஆனால் அது பராமரிக்கப்படாமல் விட்டுவிட்டால் 60 ஆண்டுகளுக்கு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, குறையலாம். ஆனால் குறைந்தது 60 ஆண்டுகள் இருக்கும். அந்த பராமரிப்புக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பு செலவுக்காக, மெயின்டெனன்ஸ் காஸ்டுக்காக கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டடம் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுக்க மாட்டார்கள். எனவே அது மேலும் பாழ்பட்டு போவதற்கு, சேதமடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா. இதே நேரத்தில் இன்னொரு உதாரணம் நம்ம பாத்தீங்கன்னா, மதுரையில ஆல்பர்ட் விக்டர் பாலம், ஏவி பாலம் சொல்லக்கூடிய அந்த மேம்பாலம் இருக்கும். அது கட்டி முடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆயிருச்சு. அதனால அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு சொல்லிட்டு அதை ஒன்வேயா மாத்தி பக்கத்துல இன்னொரு பாலம் கட்டப்பட்டது. இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு கூடிய அந்த பாலம் இன்னும் நல்லா இருக்கு. அதற்கு பிறகு கட்டப்பட்ட அந்த பாலம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் சேதமடைஞ்சு, ரோடு எல்லாம் கொஞ்சம் சரியில்லாம அந்த பாலத்தினுடைய அந்த பயன்பாடு வந்து மக்களுக்கு அது இடையூறாக இருக்கிற ஒரு சின்ன சூழல் இருக்கிறது அங்க பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை 2 வகையாக சொல்ல வேண்டும். ஒன்று, இந்த மாதிரி கட்டுமானங்கள் செய்யும் பொழுது ஒரு தரம், குவாலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அதை முறையாக கடைபிடிக்க வேண்டும். பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் முக்கியமான கட்டடங்கள், குறிப்பாக நீங்க சொல்லக்கூடிய பாலங்கள் எல்லாம் மிகத்தரமானவே கட்டப்படுகின்றன. சாதாரண கான்கிரீட் அல்ல, அங்கெல்லாம் மினிமம் M30, M40, M50 எல்லாம் கூட போடுகிறார். நீங்க இங்கே பார்க்கலாம், இந்த பறக்கும் ரயில், அப்புறம் மெட்ரோ ரயில், இதற்காகலாம் போடக்கூடிய கட்டடங்களை பார்க்கலாம். மிகத்தரமானவை, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் பினிஷிங் ஒர்க் என்று செய்யாமல் விட்டுவிட்டால் அதில் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு செய்வதில்லை. ஆனால் அரசு சார்ந்த கட்டுமானங்கள், அரசு துறை சார்ந்த கட்டுமானம் சொல்லும்போது வீட்டு வசதி வாரியம், போலீஸ் கவுன்சிலிங் அல்லது ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, டாட்கோ, இவை எல்லாம் அது ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த உள்ளாட்சிக்குள்ளே வரக்கூடிய பஞ்சாயத்து யூனியன், இவையெல்லாம் நான் ஒரு கட்டுமான பொறியாளர், ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட், இவையெல்லாம் மிக நன்றாக தெரிந்தவன் என்ற முறையில் மிகச்சிறப்பாக கட்டப்படவில்லை. அவைகளுடைய தரம் 2ஆம் பட்சம், ஏன் சில இடங்களில் 3ஆம் பட்சமாக கூட இருக்கிறது. எனவே அவர்களுடைய வாழ்நாள் காலம், லைஃப் பீரியட் குறைந்தது 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளிலே போய்விடுகிறது. இதையெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொன்னால் கேட்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். நான் 2001, 2002 தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சிறப்பு தலைமை பொறியாளராக இருந்தபோது தரமணியிலே நிலத்தடி பிரிவுக்காக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அதிலே உள்ளே போவதற்கு அமைச்சரிடம், முதலமைச்சரிடம் தேதி கேட்டு சொல்லுகிறேன் என்றார்கள். நான் பார்த்தேன், 1 மாதம் விட்டேன், ஒன்றுமே சொல்லவில்லை. அடுத்த நாளே அந்த கட்டடத்தை நான் ஆக்குபை செய்து விட்டேன்.
கேட்டாங்க. சீஃப் வினர் கேட்டாரு, எங்க செக்ரட்டரி கேட்டார், சார் வந்தா ஃபார்முலா ஓபன் பண்ணிக்கலாம் சார் என்ற முடிவை நானே எடுத்தேன். என்ன செய்வார்கள் பார்க்கலாம் என்று. எனவே கட்டப்பட்ட கட்டடத்தை, அது உலக வங்கியினுடைய கடனை வாங்கி கட்டப்பட்ட கட்டடம், வாய்ப்பு வசதிகள் இல்லாத நேரத்தில் தரமணியில் மிகப்பெரியதாக கட்டப்பட்ட கட்டடம். எனவே அதை நானே தீர்மானித்து நானே அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்போது அதற்கு பின்னாலே அது ஃபார்மல் ஓப்பனிங் என்று வரவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அரசாங்க அதிகாரிகள் முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தான் பொறுப்பானவர்கள். ஏஜியோ சிஏஜியோ பின்னால் தேதியிலே ஒரு ஆடிட் ரிமார்க் எழுதும்போது ஏன் இந்த கட்டடம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வரவில்லை, இது அன்ப்ரொடக்டிவ் அவுட்லே, வேஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மணி என்று வரும்பொழுது அமைச்சர்களோ அரசாங்க செயலாளர்களோ மற்றவர்களோ பதில் சொல்லப் போவதில்லை. அந்த தலைமை பொறியாளர் அல்லது அந்த துறையினுடைய தலைவர் அவர்தான் சொல்ல வேண்டும். எனவே அவர்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும், துணிவுடன் செயல்பட வேண்டும். கண்டிப்பாக தலைமை பொறியாளர்கள் அதற்குண்டான அரசு அதிகாரிகள் உரிய முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டும், அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்ப நம்ம களத்தில் இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சுரேஷ் பாபு கேட்கலாம். சுரேஷ் பாபு, இப்ப உங்க கூட இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் உங்க கூட இருக்கிறாங்க. இது போன்ற வணிக வரித்துறை அலுவலகமாக இருக்கட்டும், இல்ல சேலம் துப்புரவு அந்த பணியாளர்களுக்குண்டான அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கட்டும், இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராத நிலை இருக்கிறது. இதை அவங்க எப்படி பாக்குறாங்க? நிச்சயமா துப்புரவு பணியாளர்களின் நலனுக்காக கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடிக்கப்படாத நிலையே தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தொடர் இழப்பை சமாளிக்க முடியாமல் ஏற்கனவே அந்த பணிகளை நிறுத்திய ஒப்பந்ததாரர் தற்போது மீண்டும் அந்த பணியை துவக்கி தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப இது குறித்து நம்மிடையே பேச தமிழ்நாடு மாநகர் மாவட்ட உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் செயலாளர் மணி அவர் நம்ம கிட்ட இருக்காரு. இப்ப அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், இப்ப சொல்லுங்க, துப்புரவு பணியாளர்களுக்காக கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடம் இப்போ வரைக்கும் பொதுமக்களுடைய பயன்பாடு, அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1200 நிரந்தர பணியாளர்களும் 800 தினக்கூலி பணியாளர்கள் இருக்கிறாங்க. கடந்த 30 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் புதிய காலனிகள் எதுவும் அமைக்கப்படல. துப்புரவு பணியாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கை, இடையூறு வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கணும்னு. இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அரசு இதுக்காக 10 கோடி ரூபாய் செலவுல வீட்டு வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இந்த பணியை ஒப்படைக்கப்பட்டு பணியை ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்காங்க. அது 400 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற வீடுகள் ஏனோதானோ என்று குடிசை மாற்று வாரியம் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்படாமலேயே அது இடையில விட்டதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கு அங்க இருக்கிற பீடிங்கு, பிளம்பிங், அதே போல நிறைய பணிகள் இன்றைக்கு செய்யப்படாமல் அரைகுறையா இருக்கு. இன்னைக்கு உள்ள போய் உடனே குடியிருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இல்ல. இதுக்கடையில தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மொத்தம் 299 வீடுகளை துப்புரவு பணியாளர்களுக்காக மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுல 256 வீடுகளுக்கான பட்டியலை தயாரிச்சு மாநகராட்சி வச்சிருக்கு. 34 பேர் பட்டியல் இப்ப பெண்டிங்ல வச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வீடு வேண்டும் என்று இன்றைக்கு தொழிலாளிகள் கேட்டிருக்காங்க. அந்த விண்ணப்பங்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறான்னு தெரியல. தமிழக முதலமைச்சருடைய திட்டம் நோக்கம் சரியா இருக்கு, ஆனா அது சரியா சென்று முடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குற போது சென்று முடிக்கப்படல. இது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் ஒரு பயனாளிக்கான திட்டத்தை முறையாக முடிக்கப்பட்டு அவர்கள் கையில சாவி கொடுக்கிற வரையில் அந்த வேலையை செய்து முடிக்காம விட்டதனுடைய விளைவு, இடையில ஏற்பட்ட நீண்ட கால தாமதத்தினுடைய விளைவு, பல பொருட்கள் அங்கிருந்து இன்றைக்கு களவாடப்பட்டிருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கிறது. அரசனுடைய பணம் வீணாகிறதுல யாருக்கும் உடன்பாடு இல்ல. சமுதாய கடமையோட தந்தி டிவி இது சொல்லுவது மூலம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியதா நான் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த உடனடியாக அந்த வீடுகளை யார் யாருக்கு பட்டியலிடப்பட்டிருக்குதோ அவர்களுக்கு உடனே வழங்கப்பட்டு 1000 பேருக்கு மேல வீடு தேவை இருக்குது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்குவதற்கான முயற்சியை செய்தா அரசினுடைய நோக்கம் சரியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா இது போன்ற பணிகள் கட்டி முடிக்கப்பட்டு கூட பிறகு பயனற்றதாக இருக்குங்கிறது தான் யதார்த்த நிலைமையா இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதே போன்று போன செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா தந்தி டிவியில ஒரு செய்தி வெளியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 16,000 பேர் துப்புரவு பணியாளர் நியமனம் பண்ணாங்க. அதுக்காக என்னுடைய நன்றியை எப்படி தொழிற்சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். உடனடியாக இந்த வீடுகள் திறக்கப்படணும், சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு சாவி வழங்கப்படணும், வீடற்ற அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கு வீடு உடனடியாக வழங்கணும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது தற்போது கட்டப்பட்டுள்ள
அடுக்குமாடி 400 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை ஏற்கனவே அங்கிருந்த 100 குடும்பத்தினருக்கும் எஞ்சியுள்ள 300 வீடுகளை சேலம் மாநகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கான பயனாளிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும் இந்த வீடுகள் அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் முடிவதற்குள் வழங்கப்பட்டுவிடும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது சாத்தியமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலேயே தற்போது உள்ளனர். ஆண்ட்ரோஸ். சுரேஷ் பாபு, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. குறிப்பாக நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கிறது. மக்களுடைய பணத்தை வைத்து மக்களுக்காகவே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த அரசு கட்டிடங்கள் இன்னும் அந்த பணி நிறைவடைந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராத நிலை வருத்தம் அளிக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்க விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கட்டடங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பது பற்றியும், திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய அரசு கட்டடங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய புதிய கட்டடங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றியும் அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கோபிநாத் மற்றும் சுனில் தேவா சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போது கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் 1104 கிராம ஊராட்சி பஞ்சாயத்துகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த கழிவறைகள், சமுதாய கூடங்கள், நூலக கட்டடங்கள் இதுவரைக்கும் திறக்கப்படாமல் இருக்கு. இது பல கோடி மதிப்புல கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இதுவரைக்கும் திறப்படாமல் காரணம் பாத்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சிகள்ல கட்டப்பட்ட கட்டிடங்களோட விவரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முறையா சமர்ப்பிக்கப்படல. மேலும் இங்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விவரங்கள் அனைத்தும் இந்த அமைச்சரோட வருகைக்காகவும் அவரோட தேதிக்காகவும் இந்த கட்டிடங்கள் திறக்கப்படாமல் இதுவரைக்கும் காத்திருக்கு. இதே போல விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சுமார் 15 லட்சம் மதிப்புல கட்டப்பட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரைக்கும் இந்த கட்டிடம் வரைக்கும் திறக்கப்படாமல் இருக்கு. இதே போல விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே உள்ள அமைந்துள்ள வணிக வரி கட்டிடம் அதாவது சுமார் 2,86,00,000 மதிப்புல இந்த கட்டிடம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டு இந்த கட்டிடம் திறக்கப்படாமல் இதுவரைக்கும் காத்திருக்கு. ஆட்டு இறைச்சிகளை அரசு முத்திரையோடு தான் விற்பனை செய்ய வேண்டும் என்பது அரசின் விதி. அதற்காக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 2,30,000 மதிப்பீட்டில் 2007 கட்டப்பட்ட ஆடு அறுக்கும் இடம்தான் இந்த இடம். ஆனால் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடம் இதுவரை பயன்படுத்தாமல் கட்டிடம் பாழடைந்து விட்டது என்பது இப்போது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. மேலும் இந்த கட்டிடத்தின் அருகிலே குடிமகன்கள் மற்றும் சமூக விரோதிகளின் நடமாட்டம் தான் அதிகமாக உள்ளதாகவும் அரசால் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் ஏன் திறக்கப்படவில்லை, இதை ஏன் பயன்பாட்டில் இல்லை என்பது முத்துப்பேட்டை பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. அவங்க குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது விழுப்புரமாக இருக்கட்டும், திருத்துறைப்பூண்டியாக இருக்கட்டும், இன்னும் நாம் பார்த்த புதுக்கோட்டையாக இருக்கட்டும், இல்ல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற சென்னை மற்றும் பல்வேறு விதமான இடங்கள் இது மாதிரி அரசு கட்டடங்கள், சேலத்திலையும் சரி இது மாதிரி பல கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள் இன்னும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வராத நிலையில் இருக்கிறது. இப்போ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கறத பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆயுட்காலம் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு இதை யாரு கண்காணிக்கிறது சார்? அதை கண்காணிக்கிறதுக்கு எது குழு இருக்குங்களா? ஏன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் பண்ணணும், அது பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி 30 வருடமோ 60 வருடமோ சொல்றாங்க. இதை கண்காணிக்கிறதுக்கு குழு அமைச்சிருக்காங்களா அல்லது யார் கண்காணிக்கணும்? இல்லை, கட்டுமானங்களை கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வாரியத்திலும் ஒரு தலைமை பொறியாளரோ அல்லது மேற்பார்வை பொறியாளரோ இருக்கிறார். அதற்கு கீழே மேற்பார்வை பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் என்று 5 மட்ட ஒரு அளவே இருக்கிறது. அவர்களெல்லாம் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டடம் திறக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் பொறுப்பல்ல. நான் முன்பு சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், அதிகார கலாச்சாரம் வந்திருக்கிறது. அதுல தொடர்பே இல்லாத, சம்பந்தமே இல்லாத இந்த மாவட்ட ஆட்சியாளரை ஒவ்வொரு நிகழ்வுக்கும், அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் இவரை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கத்திலோ இல்லை அரசியல் சட்டத்திலோ இல்லை அதிகார வரம்பிலோ அவருக்கு எந்த அதிகாரமும் அப்படி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒரு காலத்தில் தண்டல் நியாயமாக இருந்தவர்கள், மாவட்ட ஆட்சியராக இருந்தவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர்களாகவே மாறி எல்லா அதிகாரிகளையும் படைத்தவர்களாக இருந்து கொண்டு அமைச்சர்களை, மாவட்ட செயலரை அல்லது முதலமைச்சரை இவர்கள் தாஜா செய்ய வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்று பல கட்டுமானங்களை திறக்காமல் இருப்பதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர்களே காரணமாக இருக்கிறார்கள் என்பது நான் குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறேன். தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்ம குறிப்பிட்ட நமது சுரேஷ் பாபு நம்ம களத்திலிருந்து நமது செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவற்றை கேட்கலாம். சுரேஷ் பாபு, இப்ப குறிப்பா நீங்க சொன்னது போல அந்த ஒருங்கிணைந்த இந்த வணிக வரித்துறை அலுவலகம் 15 இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல மக்களுக்கு சிரமமா இருக்கக்கூடிய தனித்தனி இடங்கள்ல இருந்த ஒரு இடத்தை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு உங்களோட இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அது குறித்து என்ன கருத்து சொல்ல நினைக்கிறாங்க?
சுரேஷ் பாபு, இப்ப இருக்கக்கூடிய அந்த வணிக வரித்துறை அலுவலகங்கள்ல ஒரே கூரையின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த கட்டிடங்கள் இன்னும் செயல்படாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க கூட இருக்கிற சமூக ஆர்வலர்கள் இதுக்கு என்ன கருத்து சொல்ல நினைக்கிறாங்க? தொடர்ந்து பேசலாம். அங்க இருக்கக்கூடிய சுரேஷ் பாபு மீண்டும் இணைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். இப்ப குறிப்பா நம்ம கட்டிடத்தை பாத்தீங்கன்னா, ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொன்னீங்க. இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு பேசப்படுகிறது. என்னன்னா, கட்டி முடிக்கப்பட்டு பாதியில அந்த இடம் அந்த நிலத்துல பிரச்சனை, அது தனியாருக்கு சொந்தமான இடம் அப்படிங்கறத பேசப்பட்டு அது ஒரு குற்றச்சாட்டுல ஒரு சில கட்டிடங்கள்லாம் நிக்கப்படுது பாதியிலே. இப்ப இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, வழக்கமாவே அதாவது பொதுப்பணித்துறை கீழே வரக்கூடிய அந்த வருவாய்த்துறை அந்த நிலம் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு இடத்தை தேர்வு செய்யும் போது எந்த ஒரு வில்லங்கம் இல்லாம பிரச்சனையும் இல்லாம முதலே தீர்மானிக்கலாம் அல்லவா? நிலத்தகராறினாலே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம கட்டடம் கட்ட முடியாது. ஆனால் நீர்ப்பாசன திட்டங்கள் அல்லது குடிநீர் திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கட்டடங்கள் என்று சொல்லக்கூடியது அந்த நிலத்தை ஒப்படைக்காமல் எந்த துறையும், பொதுப்பணித்துறையோ அல்லது மற்ற துறைகளோ அங்க உள்ளவே நுழைய முடியாது. அது ஒரு காரணமாக இருக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் இதுல உண்மையாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கட்டி முடித்த பிற்பாடும் கூட நீங்கள் கேட்டது அடிக்கடி சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறார்கள், அங்கே இருக்கிற பகுதி மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்று. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற, மற்ற மாநிலங்களில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் இதை அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செய்வதில்லை. ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரியும், முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஏ.கே. கங்குலிய ஒரு 15 நாள்ல வீட்டுக்கு போக வச்சிருக்காங்க வடநாட்டு பத்திரிகைகள், ஊடகங்கள். தமிழ்நாட்டில் அப்படி நடப்பதே கிடையாது. அதனால் போதுமான ஒரு உண்மையான சமுதாய அக்கறை இங்கு இருப்பதாக தெரியவில்லை. அத்துணை பேருமே ஏதோ ஒரு கட்சியின் அடிப்படையில் அல்லது வாக்கு வங்கியின் அடிப்படையில் தான் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் வரை அரசாங்கத்தை இவர்கள் உண்மையாக காரியத்தை சாதிக்க வைப்பதற்கோ அல்லது இது மாதிரி கட்டுமானங்கள் கட்டப்பட்டும் திறக்கப்படாமல் இருப்பதை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்கள் கொண்டு வருவார்களா என்பது எனக்கு ஐயப்பாடுதான். ஆனால் நீங்கள் கேட்டீர்கள், இதற்கென்று ஒரு தனி குழு வைக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த குழு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக உள்ளபடி நிகழ்ச்சியில் எல்லா சமூக பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக பேசி அலசி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம களத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் பாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ் பாபு, உங்க கூட இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்களும் கூட இருக்கிறாங்க. இந்த வணிக வரித்துறை ஒருங்கிணைந்த கட்டிடம் அப்படிங்கிறது கட்டப்பட்டு இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராததை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது குறித்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்ட்ரோஸ், இப்ப நம்முடைய சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் அன்பு இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, இப்ப 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலகங்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு. அந்த புதிய கட்டிடம் இப்ப தற்போது புதர்மண்டி கிடப்பதோட சிதலமடை ஒரு சூழல்ல இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போதெல்லாம் அரசின் கட்டடங்கள் என்பது ஒரு நீண்ட கால கனவாகவே இருக்கும். ஆனால் தற்போது அவைகள் எல்லாம் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றன. இப்படி உயர்ந்தோங்கி நிற்கிற இந்த அழகிய கட்டிடம் 12 மாதங்கள் உருண்டோடி இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களிடையே நிறைய சந்தேகங்களை எழுப்புகிறது. இந்த கட்டடங்கள் பொதுமக்களின் நன்மைக்காக கட்டப்படுவது என்பது ஒரு புறம் இருக்க, அரசு அலுவலர்கள், அந்த அதிகாரிகள் வசதியோடு பணிபுரிய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் கட்டப்படுகிறது. தற்போதைய முதல்வர் இதை போன்ற பல திட்டங்களை துவக்கி உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருகிற எண்ணத்தை கொண்டிருக்கிறார். அவைகளை காணொலி காட்சி மூலமாகவே நிறைவேற்ற வேண்டும். காரணம், மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க கூடாது என்கிற கவனத்தோடு அவர்கள் இவைகளை காணொலி காட்சி மூலமாகவே திறந்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அரசு அதிகாரிகள் இதை அவரின் பார்வைக்கு கொண்டு சென்றால் இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்பது இங்கு இருக்கிற சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரிந்திருக்கும் நிலையில், இப்படி உயர்ந்தோங்கி நிற்கிற கட்டடம் அதனுடைய அழகையும் பொலிவையும் இழந்து புது கட்டிடத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற எண்ணம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. மாறாக தமிழக மக்களின் வரிப்பணத்தால் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிடத்தில் தமிழ் கண்ணு கெட்டாத உயரத்திலும் ஆங்கிலம் கண்ணுக்கு முன்பாகவும் இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலாவது தமிழுக்கு முதலிடம் அளித்து ஆங்கிலத்தை 2ஆம் இடத்தை தர வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமாக அன்ரோஸ் சமூக ஆர்வலர்கள் கூறியதை போல தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் முடக்கப்பட்டுள்ள இந்த திட்டப்பணி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை வழக்கறிஞர் அன்பு அவர்கள் நம்மிடையே பதிவு செய்திருக்கார். சுரேஷ் பாபு, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல 2012 அந்த கட்டடம் முடிவடைந்தது. இன்னும் 12 மாதங்கள் உருண்டோடி விட்ட நிலையில் இன்னும் அது பயன்பாட்டுக்கு வராத நிலைக்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறதுங்க? நிச்சயமாக அன்ரோஸ் இது குறித்து வணிக வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த தற்போது தமிழகம் முழுவதும் வணிக வரித்துறை அலுவலகங்கள் அனைத்தும் ஆன்லைனில் செயல்பட்டு வருவதால் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பணிகளும் முழுவடையும் தருவாயில் உள்ளது என்றும் இது விரைவில் இந்த பணிகள் நிறைவு செய்து விரைவில் இந்த கட்டிடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் பொதுமக்களிடையே ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது என்றே கூறலாம். காரணம், கடந்த ஓராண்டாக இந்த கட்டிடத்திற்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வழங்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? விஞ்ஞான வளர்ச்சியில் இதை போன்ற விஞ்ஞான காரணங்களை எல்லாம் ஏற்பது என்பது நகைப்புக்கு இடமாகத்தான் இருக்கிறது. முன்பை போல் அல்லாமல் இப்போது இதோ நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் எல்லாம் தற்போது நம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இன்ஜினிலேயே ராக்கெட் அனுப்புகிற அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கிற நிலையில் இதை போன்ற இந்த ஆன்லைன் இணைப்புகள் என்பது முயற்சி மேற்கொண்டால் மிகவும் சுலபமான முறையில் நடைபெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக அன்ரோஸ் சமூக ஆர்வலர்கள் கூறியதை போல நினைத்த மாத்திரத்தில் விரைவாக செய்து கொடுக்க வேண்டிய ஒரு பணியை வேண்டும் என்றே காலம் கடத்தி வருவதாக இவர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு, தொடர்ந்து பேசலாம். இப்போ அவங்க குறிப்பிட்டது போல சார், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய விஞ்ஞானிகள் தயாரித்த இன்ஜின் மூலமாக ராக்கெட்டே செலுத்தப்படுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வருட காலமாக இன்னும் கணினித்துறையாக மாற்றுவதற்கான முயற்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்க. இது ஏற்க தகுந்ததா இருக்கிறதா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்க தகுந்ததில்லை. ஒரு கட்டடம் கட்டும்போது அதுக்கு அரசாங்க ஆணை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக கொடுக்கிறாரு. அதை திருப்பி எப்படி அந்த பயன்பாட்டை மாற்றுவது, அதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது. அதற்குள்ள காலத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இதில் 2 புதிய விதிகளை கொண்டு வரலாம். ஒன்று, பொதுப்பணித்துறையோ அல்லது மற்ற கட்டினால் கட்டிப்பிடிக்கப்பட்ட 1 மாதத்திற்குள் அந்த யூசர் டிபார்ட்மெண்ட் பயன்பாட்டு யார் பயன்படுத்த போகிற அந்த துறையினர் அந்த அதிகாரிகள் உடனடியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா டீம்டு ஹோபின் ஹேண்டட் ஓவர் என்று அரசாங்கத்திலே விதிமுறையை கொண்டு வர வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொள்ள மறுத்தால் டீம் டு ஹேவ் பீன் ஹேண்டட் ஓவர், இது முன்பாக கொடுக்கப்பட்டு விட்டது என்று. இரண்டாவது, அந்த யூசர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டவர்கள் 1 மாதத்திற்குள் கண்டிப்பாக அந்த கட்டடத்தை பயன்படுத்த முன்வர வேண்டும். நான் முன்பு சொன்னது போல இப்படி விஐபியினுடைய திறப்பதற்காக அவர்கள் காலதாமதம் செய்தார்களால், அதற்காக தயங்கி நிற்பார்களே ஆனால் ஃபார்மலாக செய்துவிட்டு பின்னே ஒரு பெரிய பங்கனை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இது எல்லோருக்குமாக ஒரு தன்னாட்சி அதிகாரம் படைத்த ஒரு குழுவை மாநில அளவிலே அதை வைக்கலாம். ஒவ்வொரு வருடமும் எப்படி எத்தனை கட்டணங்கள் கட்டப்பட்டன, பயன்பாட்டுக்கு வந்தவை, பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பவை, அதற்கு என்ன காரணங்கள், யார் பொறுப்பா என்று அவர்களுக்கெல்லாம் தாக்கீது கொடுத்து அதை திறப்பதற்கு பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதனால் ஆகக்கூடிய நட்டத்தை லாஸ் என்று சொல்லுகிறோமே, தட் இஸ் நோஷனல் லாஸ் என்று சொல்லுவோம். அதை அந்த அதிகாரிகளே அவருடைய சம்பளத்திலிருந்து பிடிக்குமாறு செய்து ஒரு ஆணையை பிறப்பித்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட குளறுபடிகள் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியல் சூழல், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், குட்டி செயலாளர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்புறம் மற்ற அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் ஒரு என்னன்னு சொன்னா ஒரு விரும்பத்தகாத ஒரு உறவு முறை, அன்அஃபிஷியல் கிளவுட் என்று சொல்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு நெக்சஸ், பொலிட்டிக்கல் நெக்சஸ் இருக்கிறது. இது கண்டிப்பாக உடைக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். குறிப்பிட்டது போல இவங்க சொன்னது போல இப்ப நம்மளுடைய ஒரு வீடு இருந்தது அப்படின்னா அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு குடி போகாம இருப்போமா? முதல் ஒரு கேள்வி. இன்னொன்னு, கட்டி முடிக்கப்பட்டு பாதி நிலையில ஏதோ பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், மற்றபடி பாதி கட்டி முடிக்கப்பட்டு அது கட்டாம இருப்போமா அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும், அது குறிப்பா அந்த உயர் அதிகாரிகள் அவங்க தன்னிச்சையா முன்னின்று செயல்பட்டு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த பணியை செய்யணும் அப்படிங்கிறதும் அதற்குண்டான புதிய ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நிலைப்படுத்தியிருக்கிறார். சுரேஷ் பாபு, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப குறிப்பா
அங்க திறப்பு விழா கண்டு, அதாவது குறிப்பா கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள், இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எந்த ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில இருக்கு? ஏன்னா எந்த ஒரு கட்டிடம் பயன்படுத்தப்படாமல் இருந்ததுன்னா அங்க புல் புதர் மண்டி கிடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக விரோத செயல்கள் ஈடுபடுவதற்கான நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அந்த நிலை அங்க எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா ஆண்ட்ரோஸ், தற்போது 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் இன்னமும் திறக்கப்படாததால் புதர்மண்டி கிடைக்கிறது. மேலும் தற்போது அரசு துறை அலுவலகம் என்பதால் எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என்பதால் இங்கு போதுமான பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. என்றாலும் புதர்மண்டி கிடப்பது கட்டிடம் சிதலமடைய சூழல் ஏற்பட்டுள்ளது என்பது சமூக ஆர்வலர்களிடையே ஒரு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பேச நம்முடைய சமூக ஆர்வலர் ஆக்ஸ்போர்ட் ராமநாதன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப சொல்லுங்க, கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகி இப்போ வரைக்கும் திறக்கப்படாம இருக்கு, மக்கள் பணம் இது மாதிரி வீடடிக்கப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசுக்கு வருமானத்தை ஈட்டித் தருவது வருமான வரித்துறை, மாநில அரசுக்கு பொருளாதாரத்தை ஈட்டித் தருவது வணிக வரித்துறை. ஆக வணிக வரித்துறையின் மூலமாக ஒரு அரசை நடத்தப்படுகிறது என்பதற்கு சான்றாகத்தான் இங்கே 15 இடங்களில் சிதறி கிடக்கும் வணிக வரித்துறை அலுவலர்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ 10 ஏறத்தாழ பெரும்பாலான இடத்தை கொண்டு முக்கியமான இடத்தில் இருக்கின்ற வணிக வரித்துறை அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது, அங்கு பணியை துவங்காமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. காரணம், வணிகர்களெல்லாம் வந்து போவதற்கு சௌரியமாக 15 இடங்களில் சிதறி கிடக்கும் அத்துணை அலுவலகம் ஒரே இடத்தில் செயல்படும் என்ற காரணத்தினால் வணிகர்களெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த கட்டிடம் திறக்கப்படும் என்று சொல்லி. பொதுமக்கள் பணம் கட்டுவதற்கு ஆன்லைன் வசதி செய்து தரப்படும் என்ற காரணத்தினால் இது தாமதப்படுகிறது என்று அதிகாரிகள் சொன்னாலும் கூட அந்த அதிகாரிகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவீனமய காலத்தில் ஆன்லைனை கொடுப்பது என்பது ஒரு 15 நாட்களுக்கு முடிக்கப்பட்டு கூடும் வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களை போன்ற தனியார்களை விட்டால் கூட நாங்கள் இந்த வேலையை செய்து கொடுத்து விடுவோம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் துவங்கிவிட்டு அந்த நலத்திட்டங்கள் துவக்கப்படாமல் அப்படியே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வணிக வரித்துறை ஏமாற்றுகின்ற ஒரு துறையாக இருக்கிறது. கட்டிடங்களை திறக்காமல் வணிக வரித்துறை எப்படி இயங்க முடியும்? அதுவும் இல்லாமல் இதை ஒரு ஜோனல் ஆபீஸாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அப்படி மாற்றால் ஒரு 3-4 மாவட்டத்தில் இருக்கின்ற வணிகர்களாம் ஆன்லைன் மூலமாக இதில் பணம் கட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். உடனடியாக திறக்க வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தையும் பிறக்கப் போகிறது, மார்கழி செல்லப் போகிறது. வருகின்ற தை வளமான தையாக வணிக வரித்துறை அலுவலகம் திறக்கப்பட்டு வணிகர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கும். அதே போல பொதுமக்களுக்கும் அந்த வசதியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழக அரசை, தமிழக முதல்வரை, வணிக வரித்துறை அமைச்சரை பொதுமக்களை சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். நிச்சயமாக தற்போது மற்றொரு சமூக ஆர்வலரான பியூஷ் சேத்தியா அவர்கள் நம்மிடையே இருக்கார். சார், இப்ப நீங்க சொல்லுங்க, பொதுவாக அரசு துறை கட்டிடங்கள் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமலே இருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? முதல் படியாவே இவ்வளவு பிரம்மாண்டமான பில்டிங் எல்லாம் தேவையே இல்லை. ஒண்ணு, இப்போ கலெக்டரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கட்டி இருக்காங்க. ஆனா தாசில்தார் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், சப் ட்ரெஷரி எல்லாமே வாடகை கட்டடத்துல இயங்கிட்டு இருக்கு. ஒண்ணு, வாடகை கொடுத்து அரசாங்கம் நஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு, நம்ம மக்களுக்கு நஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு வழியில இவ்வளவு பெரிய பெரிய கட்டடத்தை கட்டிட்டு இவ்வளவு கிரனைட்டை இறக்கி எல்லாம் மரத்தை வெட்டி இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி சும்மா வச்சிருக்கிறது ஒரு ஹியூஜ் கொலோசல் லாஸ் தான். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ராட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன் தான் இது. அண்ட் எஸ்பெஷலி பிடபிள்யூ பில்டிங் இந்த குப்பமேடு பகுதியில் பொறுத்த வரைக்கும் பில்டிங் கட்டினதே பாத்தீங்கன்னா குப்பமேடுக்கு மேலே கட்டியிருக்காங்க. சோ அந்த பில்டிங்ஸ் ஸ்டெபிலிட்டி இல்லாம, ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் இல்லாம, அது வேற ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். சுரேஷ் பாபு தொடர்ந்து பேசலாம். குறிப்பா அவங்க குறிப்பிட்டதுல இருந்து ஒரு 2 விதமான கருத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது அவர் சொன்னது என்னன்னா, சார், சொந்த கட்டிடம் இல்லாமல் வாடகை கட்டிடங்கள் மூலமாக நாம பணம் கொடுத்து அரசுக்கு நஷ்டமாகி இந்த ஒரு கட்டிடங்கள் செயல்பட்டு வருகின்றன. அது ஒரு பக்கம். இன்னொன்னு, பல கோடி ரூபாய் மதிப்புல இப்ப சமீபத்தில் கூட 114 கோடி ரூபாய் மதிப்புல திட்டங்கள் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு புதிய திட்டங்கள், புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதுவும் இன்னும் பயன்படாமல் நஷ்டத்தில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்ப இதே மாதிரி வேலூர் இருக்கக்கூடிய செய்தியாளர் காண்டிபன் அங்க இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறார், கேட்கலாம். வேலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள வெள்ளையப்பன் நகரில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கும் ரேஷன் கடை மற்றும் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி கட்டிடம்.
இந்த பள்ளி கட்டிடமும் சரி ரேஷன் கார்டும் சரி கட்டி முடிக்கப்பட்டு, அதாவது 2012ஆம் ஆண்டு திறப்பு விழா செய்யப்படும் என பெயர் பலகை வைக்கப்பட்டும் இன்று வரை திறக்கப்படாமல் இருக்கிறது. இந்த பகுதியில், அதாவது இந்த ரேஷன் கடையிலும் சரி பள்ளியிலும் சரி, சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அது அந்த இடத்தில் பள்ளி கட்டிடமும் ரேஷன் கடையும் திறக்கப்பட பட்சத்தில் அந்த பகுதி மக்கள் வெகு தூரத்தில் சென்று ரேஷன் பொருட்கள் வாங்குறது தவிர்க்கப்படும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு பள்ளி மாணவர்கள் ரொம்ப தொலைவில் போயிட்டு பள்ளி பயின்று வருகிறார்கள். இது திறக்கப்படும் பட்சத்தில் பள்ளி மாணவர்களுக்கும் பயனாக இருக்கும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்காக மக்களின் வரி பணம், அது மட்டுமில்லாமல் வங்கியிலிருந்து பெறப்பட்ட கடன் 3 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த கட்டப்பட்ட பேருந்து நிலையமானது மக்களின் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. இதற்கு காரணமாக அங்கிருக்கக்கூடிய இரு தரப்பினர் தொடரப்பட்ட வழக்கு காரணமாக அந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி அந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் பட்சத்தில் அந்த பகுதி மக்கள், அதாவது அங்கிருந்து பயணிக்கக்கூடிய மக்களுக்கு வெகு சிரமம் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்க வழிவகை செய்யப்படும். மேலும் நகரம் விரிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். இதுபோன்ற பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் புதிய புதிய கட்டடங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டு இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நம்ம அரங்கத்திற்கக்கூடிய இன்ஜினியர் வீரப்பன் சார் கேட்கக்கூடிய கேள்வி சார், இப்போ இது போன்ற ஒரு பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி. இப்ப நீங்க பொதுப்பணித்துறை சொல்றீங்க, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதுக்குண்டான புதிய கட்டடத்தை கட்டுறதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் பண்றாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அது இன்னும் நிறைவடைந்தும் வர முடியாத ஒரு நிலையில் இருக்கு. பாதியில தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கிறது. இந்த சூழல் நாம் களையப்படணும் அப்படின்னா குறிப்பா உங்களுடைய அரசு அதிகாரிகளும் என்ன முயற்சி மேற்கொள்ளணும், இந்த திட்டங்கள் இந்த கட்டடங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னா என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்க, தீர்வா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரை மக்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய நோக்கில ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். வராவிட்டால் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை எப்பொழுது எங்கே அடி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பார்கள். இந்த கட்டப்பட்ட கட்டடங்கள் பயன்பாட்டுக்கு வராதனால சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த கட்டடம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வராவிட்டால் அங்கே செக்யூரிட்டி இருக்க மாட்டார்கள், வாட்ச்மேன் இருக்க மாட்டார்கள், மற்றவர்களும் இருக்க மாட்டார்கள். என்றால் அதை போடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வசதி இல்லை, அரசாங்க ஆணை இல்லை. எனவே இப்படிப்பட்ட பொது கட்டடங்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தால் அது இந்த காவல்துறை போலீசினுடைய அவருடைய பொறுப்பிலே விட்டுவிடலாம், அவர்கள் தான் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் எதையும் வரவிடாமல் படுவதற்கு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், குட்டி செயலாளர்கள் மற்றவர்களுடைய ஒரு கூட்டணி அங்கே இருந்துதான் இருக்கிறது. அன்அபிஷியல் நெக்ஸஸ் என்று சொல்லுகிறோமே, இது இருக்கத்தான் செய்கிறது. எனவே என்னை பொறுத்தவரை ஒரு அரசாங்கத்தினுடைய மேல்மட்ட அதிகாரி என்ற முறையிலும் என்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டோம் ஒரு சமுதாய நோக்கிலே பார்க்கும்பொழுது துறை தலைவர்கள் கண்டிப்பாக இதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள், அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளரை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக இவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது, மக்கள் கருத்தாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசில் அரசு கட்டடங்கள் பல நம்ம திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் கூட தமிழக அரசு கடந்த ஆண்டினுடைய இறுதியில் நிறைய கட்டடங்கள் 114 கோடியில பல்வேறு விதமான கட்டடங்கள் திறக்கப்பட்டன. ஆனா இது எல்லாமே முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஒரு கருத்தும். குறிப்பாக அந்த பணிக்கு அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சரி, அதற்குண்டான அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் ஒரு முனைப்போடு செயல்பட்டு அதற்குண்டான காரியத்தை ஈடுபட வேண்டும். இதில் தமிழக அரசும் கவனம் எடுத்து இதற்குண்டான பணிகளை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கட்டப்பட்ட செய்யப்பட்ட இந்த பணிகள் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும், உரிய நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த உள்ளதொழுபடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சிறப்பு தலைமை பொறியாளர் முன்னாள் இன்ஜினியர் வீரப்பன் அவர்களுக்கும், தமிழ்நாடு நம்ம ஊழியர் சங்கத்தினுடைய செயலாளர் மணி அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் அன்பு ஆக்ஸ்போர்ட் ராமநாதன், பியூக்ஸ் தேசேத்தியா, அது மட்டும் இல்லாமல் நமது செய்தியாளர்கள் சுரேஷ் பாபு, சுந்தர், காண்டிபன், கோபிநாத் மற்றும் செந்தில் தேவா இவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொழுபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.